லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 464. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 நம்பர் கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 6 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் 7 நம்பரில் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் 6 நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டுக்கு 1 6 கொடுத்து ஒரு நம்பர் சொன்ன மாதிரி கொடுத்து தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே மக்களுக்கு, இன்றைக்கான கசிங்கை பார்க்குறது முன்னாடி மக்களை கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்ன வந்து சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 12 ரூபா மாற்றிட்டாங்க. ஏபிபிசிஎஸ்சியும் 13 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 12 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க. சிங்கிள் போர்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணும்போது 12 ரூபாய்க்கு இப்போ வந்து 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000. திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சிபுட் வின்னிங் 50 ரூபா. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சிபுட் வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சிபுட் வின்னிங் 50 ரூபா. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000. 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சிபுட் வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே மேலே நம்ம வந்து எப்பயுமே ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இப்போ ஆல் போர்டு வந்து எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? 3 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 843. ஓகேவா? 843. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 5-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 1 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 241. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 843 வச்சு அடிக்கல. நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சுருக்கு. நமக்கு 4 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 464. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 843 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 வச்சு அடிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 2 நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வரதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 618. ஓகேவா? 618. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சது நமக்கு வந்து 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 241. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 618 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 84 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 464 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 618 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 464 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 6 5லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டுக்கு 6 5 எனி ஒரு நம்பர்ஸ் வரலாம். இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 1. ஓகேவா? 2 1. இதில் 2 நம்பருமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
என்னோடய கணிப்பில் அதுதான் வருது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5ஆம் நம்பர் வந்து எடுத்தோம். இதில் 5ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய நம்பர்ஸ் அது தெரியுது. உங்கள் கணக்கில் அந்த 3 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த 4 நம்பர்ஸுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 25, 52, 26, 62, 5, 51, 16, 61 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தலாம். நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து நம்ம வந்து இது கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜில் டியர் கெஸ்ஸிங் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். 3 நாளாக தான் கொடுத்துருக்கோம். 3 நாளுமே சூப்பராக வின்னிங்ஸ் ஆகிட்டுருக்கு. வேணும்னா வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே மேலே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 464. ஓகேவா? 464. இன்றைக்கி பாப்போன்னு ஒரு பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கப்பல, ஏ போர்டுக்கு 4 நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கப்பல, ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. இன்றைக்கி 4 சூப்பராக கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்சி இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. ஆனால் 2 நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 464 இது போய் போச்சுன்னா கூட ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அருண்குமார் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்கப்பல, சூப்பராக சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 நம்பர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது மதியன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டுக்கு 6 நம்பர் கொடுத்துருக்கப்பல, ஆனால் பி போர்டுக்கு 6. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து சிங்கிள் நம்பர் தான் கொடுப்பாப்புல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் போர்டு கொஞ்சம் மாறி இருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங் கொடுப்பாப்புல. இன்றைக்கி வந்து 68, 80 வச்சுட்டாப்புல. நான் ஒரு 4 போட்டு ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தது அம்மு மணி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 06 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு சகாதேவன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 864, 964 போட்டிருக்காப்புல. ஆனால் சூப்பராக ஒரு கசிங் எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 4 வச்சுருந்தாப்புல ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். 9 பவர். ஆனால் டபுள்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கல அவர், இல்லைன்னா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புன்னு நினைக்கிறேன். சூப்பராக கொஞ்சம் எடுத்துருக்காப்புல இன்றைக்கி. அடுத்து குமார் முத்து அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4, 8, 5, 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. 4 நம்பர் மட்டும் நம்ம வந்து ஏ போர்டு, பி போர்டில், சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல, ஒரு சூப்பரான கசிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து வேல் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 6, 8 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் எல்லாம் 8ஆம் நம்பர் தான் கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கிறீங்க. 8ஆம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு, இல்லைன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து பியூரும் கொஞ்சம் 4 நம்பரில் எடுத்துருக்கீங்க. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுத்துருக்கீங்க. இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. நிறைய பேர்ஸ் நம்ம வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 4ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க, சிங்கிள் நம்பர்ஸ். ஓகே, மீண்டும் மறக்காமல் நாளைக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா? கமெண்ட்டை போட்டு விடுங்க. கமெண்ட் தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் கமெண்ட்டை பார்த்தா நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கசிங் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கில் பார்க்கலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?